பங்களாதேஷ் செய்தி ஒண்ணு பார்ப்பாங்க. இப்ப பங்களாதேஷ்ல பல பிரச்சனைகள் நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம், டெய்லி பாக்குறோம். இப்ப வந்து ஓரளவு அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஓரளவு சுமூக நிலைக்கு வந்திருக்குது அந்த நாடு. அங்க வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் வந்து இஸ்லாமிய மக்கள் இடத்துல வந்து சில குழுக்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் நடக்கும். இப்ப தப்லீக் இந்தியாவில் நடக்குது இல்ல, அவங்க யார்கிட்ட போய் பேசுவாங்க? முஸ்லீம்கள்ட்ட தான் போய் பேசுவாங்க. முஸ்லீம்கள்ட்ட போய் இது மாதிரி தவறு, தொழுக வரணும், தொழுகாம இருக்காதீங்க, 5 வேளையும் தொழுகணும், அது முஸ்லீம்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை பார்த்து மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பங்களாதேஷ்ல ஒரு 4-5 முஸ்லீம்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி இந்த அதாவது இணை வைப்புன்னு சொல்லிட்டு சிறுக்குன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள்ல. அது வந்து இணை வைப்பு, அதாவது இறைவனுக்கு ஈக்குவலா அது வந்து ஒண்ணு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது வந்து ஷிர்க்குன்னு சொல்றது. அது தர்காவா இருக்கட்டும், இல்ல நம்ம அந்த கைத்துல வந்து கழுத்துல அப்படி கட்டி தொங்க விட்டுக்குவாங்க. சில பேர் இந்த கையில வந்து அப்படி அந்த தாயத்தை வந்து கட்டி இங்க வந்து அப்படியே சில பேர் இங்க இந்த இடுப்புல கட்டிக்குவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது வந்து தவறு. அது வந்து நபிகள் நாயகத்தை வந்து ஒரு தடவை ஒரு குரூப் வராங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுல 10 பேர்ல 9 பேர்கிட்ட கை கொடுத்துட்டு இந்த இவர்கிட்ட மட்டும் கை கொடுக்காம விட்டுறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, என்ன நாயகமே இந்த மாதிரி அவங்கள்ட்ட கை கொடுத்தீங்க, இவருக்கு மட்டும் கை கொடுக்கலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறப்போ அவங்க சொல்றாங்க, அவர் கையில வந்து என்ன கட்டியிருக்காரு பாத்தியா, கயிறு கட்டி தாயத்து கட்டி தொங்க விட்டுருக்கிறாரு. இது வந்து இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். இது அதாவது இறைவன்கிட்ட நீ வந்து கேட்காம இந்த தாயத்தை கட்டினதுனால அது வந்து உனக்கு வந்து உடம்பு நல்லாயிடும், இல்ல உன்னுடைய காரியம் வந்து கை கூடிடும் அப்படின்னு நினைக்கிறப்பியா, இது வந்து மிகப்பெரிய தவறு. அதனாலதான் நான் வந்து அவர் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தாயத்தை அவர் அவுத்து எரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கை கொடுக்குறாங்க. இது வந்து ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ்ல பதியப்பட்டது. அது மாதிரி அந்த பங்காளிகள் என்ன பண்றாங்கன்னாக்க அந்த மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க, இது மாதிரி தாயத்தெல்லாம் கட்டக்கூடாது, தாயத்து வந்து இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியது, அதனால இது வந்து கலட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முஸ்லீம் கைகளை கட் பண்றாங்க. முஸ்லீம் பெண்கள் கழுத்துல போட்டிருக்கு இந்த தாயத்தை, அதை போய் கட் பண்றாங்க. இது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஈஸியா நடக்கிறது எல்லா இடங்கள்லயும். இது வந்து என்ன பண்றாங்கன்னாக்க சில இந்துத்துவவாதிகள் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டு, இங்க பாருங்க, முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை வந்து உதவி செய்யறதுக்கு நீங்க வந்து முஸ்லீமா, அதாவது இந்துக்களுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து அதாவது கரட்டி வச்சாதான் நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய அநியாயம், இது வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வரிசையா வருது. இது மாதிரி முஸ்லீம்கள் அப்படி இப்படிதான், நாம தான் வந்து அதாவது பெருந்தன்மை அடைஞ்சுக்கிறோம், அவர்கள்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அதுல 2-3 பேர் வந்து விளக்கங்கள் கொடுக்குறாங்க, ஏன்பா இது மாதிரி பொய்களை பேசுறீங்க, இது வந்து அந்த மக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தான் பேசுறாங்க, இந்துக்கள்கிட்ட பேசுற, அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமே, முக்காடு போட்டுக்கிறாங்க, அந்த ஆண்கள்லாம் தாடி வச்சிருக்கிறாங்க, அவர்கள்ட்ட தான் போய் இந்த மாதிரி இறைவனுக்கு இணையா நீங்க வந்து இந்த மாதிரி தட்டு தாயத்தெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி அதை வந்து கட் பண்ணி தூக்கி எறிகிறாங்க. அதை போய் நீங்க ஏன்பா இது மாதிரி இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்றதுக்கு இதே இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்றீங்க, வெறுப்பையும் விளக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தெல்லாம் அவங்க கண்டுக்கலாம் மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச செய்யறது இதெல்லாம். அதாவது நம்ம கொளுத்து போடுவோம், அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம், நமக்கு ஒரு 10 ஓட்டு இந்துக்கள் ஓட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. அதன்படிதான் பொய்கள் எதை தோர்ந்தாலும் பொய்கள் தான். அங்க வந்து எல்லாம் வந்து உண்மையை கண்டறிந்து அந்த பதிவுகளே கொண்டு போடுறாங்க, இதெல்லாம் தவறுப்பா, இப்படி பரப்பாதீங்க, பொய்களை பரப்பாதீங்க, மக்களுக்குள்ள குரோதத்தை உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க கேட்கறது இல்லை, இதே வேலையா இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காணொலியும் பாருங்க, அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய தோற்றத்தையும் பாருங்க, அந்த மக்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு அதையும் பாருங்க.
இவர்களை போய் நம்ம வந்து இந்துக்கள் சொல்றாங்களே, அவங்கள பார்த்தா நம்ம சொல்றோம். பாருங்க, শরীরে কোমরে তাবিজ ঝুলিয়ে আছেন, রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম বলেছেন যে তাবিজ ঝুলালো সে শিরক করলো। আজকে মাইকের আওয়াজ মাহফিলে যতদূর পর্যন্ত যাচ্ছে, যাদের কোমরে, যাদের হাতে, যাদের মাজায়, যাদের গলায় তাবিজ ঝুলে আছে, আল্লাহ রাসূল বলেছেন যে তাবিজ ঝুলালো সে শিরক করলো। আল্লাহ রাসূল বলেছেন সে শরীক স্থাপন করলো, সে শিরক করলো। সুতরাং যদি আপনার শরীরে তাবিজ থাকে, হাতে কোমরে পায়ে তাবিজ থাকে, আজকে এই বৈঠকে বসে এখনই তাবিজ খুলে যেতে হবে। মা এবং বোনেরা সন্তান প্রসব করে, এজন্য সন্তান প্রসব করে বলে আপনি একজন পীর বাবার কাছ থেকে তাবিজ নিয়ে সন্তানের গলায় ঝুলিয়ে রেখেছেন। এই তাবিজ কাজ করতে পারে, তবে এটা হলো শিরক আকবার। আল্লাহ রাসূল সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম বলেছেন শিরক। সুতরাং যে হুজুরে দিক না কেন সে হলো মুশরিক, আর যে ব্যবহার করবে সে হলো শিরককারী। সুতরাং তওবা করতে হবে, আল্লাহকে চিনতে হবে। তাবিজ ব্যবহার করবেন না, তাবিজ ব্যবহার করলে শিরক হয়। আমি একজন ডাক্তার, মেডিকেল সায়েন্সে তাবিজের কোনো বিশ্বাস নেই, বুঝছেন।